வணக்கம் நேயர்களே. கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி, இன்றைக்கி தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த, ஏன் இந்தியா பூராவுமே உலுக்கியிருக்கு இந்த நிகழ்ச்சி. விஜய் சார் கரூரில் ப்ரோக்ராம் பண்ணுறார். ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட்டம் எதேஷ்டமாக இருக்குது. இது விஜய் சார் மேலே குற்றமா இல்லை பொதுமக்கள் மேல் குற்றமா? ஆமாம், விஜய் சார் மேலேயும் அவங்க குழுவினர் மேலேயும் குற்றம் இருக்குது, பொதுமக்கள் மேலேயும் குற்றம் இருக்குது. ஏன்? விஜய் சார் ஒரு இடத்துக்கு வராருன்னா தேனி கூட்டம் மாரி மக்கள் வந்துட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, தேனி கூட்டம் மாரி. இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு சினிமா மோகம். அது இன்றைக்கி இல்லை, அன்னைக்கு எம்ஜிஆர்லேருந்து இன்னை வரைக்கும் இருக்குது. அதனால் அவ்வளோ கூட்டம் வருது. அப்போது கட்சியினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் அது ஆனந்த், இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து நாளைக்கு நாமக்கல் போகிறாருன்னா ஒரு 2 நாள் முன்னாடியே அந்த இடத்த போய் பார்க்கணும். முக்கியமாக தண்ணீர் பந்தல் வைக்கணும், இல்லை தண்ணி பாட்டிலாவது கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ ஜனங்க வராங்க இல்லையா, சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க. தண்ணீர் ரொம்ப முக்கியம். நீர் பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா ஆள் இறந்துடுறான். ஏன்னா இவர் வராருன்னா காலைல 5 மணிக்கே வந்துடுறான், இவர் வர்றது 6 மணிக்கு தான் வர்றார். அப்போது நிகழ்ச்சியோடைய அந்த பொதுச் செயலாளர் அவங்க குழுவினர்கள்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு, போலீஸ் எவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? 500 போலீஸ் வந்திருக்காங்க. 500 போலீஸ் எவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியாது. 5 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வர இடத்துல. அப்போ இவங்க நிர்வாகிகள்லாம் ஒரு செப்பரேட் பேரிகார்டு அமைச்சு, பந்தல், ஏன் நீர்மோர் பந்தலும் அமைக்கலாம், தண்ணீரும் கொடுக்கலாம். ஜனங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் தானே. ஸோ இவங்க நிர்வாகிகளே அரேஞ்ச் பண்ணி, அது ஒரு பெரிய பிரச்சனையே விஜய் சாருக்கு இல்லை. இவர் உங்கள் ஓகேன்னா அவங்க பண்ணிட போகிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டயர்னஸ் தெரியாது. அதாவது மக்களே, இப்போ என்னென்னா 38 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 38 பேர் உயிரிழந்துட்டாங்க. இப்போ மக்கள் மேலே என்ன குற்றம்னு சொல்ல வரேன். 38 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதில் ரொம்ப நம்ம மனசெல்லாம் பாதித்தது 2 வயது இளம் குழந்தை. நல்லா பாருங்க ஐயா, 2 வயது இளம் குழந்தை, பிஞ்சு பூ மாரி இருக்கும் உடம்பெல்லாம். பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரிய வேணாமா? ஆல்ரெடி டிவியிலே பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர்னு. இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த நிகழ்ச்சியில் எப்படி இருக்கும்? எப்படி இவங்க செய்கிறாங்க? வேதனைக்குரிய விஷயம். 2 வயது குழந்தையா, பூ மாதிரி இருக்கும், மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு மாரி. இவ்வளோ கூட்டம் கூடுற இடத்துல முடியுமா? அதுவும் பெரிய ஆளுங்க, சின்ன ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. அது ஒரு பெரிய சோக நிகழ்ச்சி. அடுத்தது, கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது, முக்கியம். வயதானவர்கள் போகக்கூடாது. ஏன்னா வெயில் தாங்காதுமா. கர்ப்பிணி பெண்களுக்கும் கஷ்டம், வயதானவர்களுக்கும் கஷ்டம். ஏன்னா வயதாக ஆக்சிஜனுடைய இன்ஹேலிங் குறையும், உள்ளே இழுக்கிற ஆக்சிஜனோட இன்ஹேலிங் குறையும். இந்த கூட்டத்தில் உங்களுக்கு எப்படி முடியும்? அப்போ மூச்சு திணறல் தான் ஏற்படும். விதியா முடியறது வேற, அதை நம்மளா வர வச்சுக்கிறது வேற. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியல, டிவியில் தான் பார்க்குறீங்களே, விஜய் சார் அதிலே பேசுகிற, அதிலே பார்க்க வேண்டியதானே. புரியுதா? இவ்வளோ கூட்டம் வரும்போது விஜய் சார் டிவியில் பார்க்குறாரு, டிவியில் பேசுகிறாரு, டிவியிலே பாருங்கள். இளைஞர்களுக்கு பிரச்சனை, இளங்கன்று பயம் அறியாது சொல்லுவோம். இளைஞர்களுக்கு பிரச்சனை இல்லை, காலையில் சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருந்தால் கூட இருப்பாங்க. புரியுதா? அதே உடல் நோய் உள்ளவனால இருக்க முடியாது. ஒரு சர்க்கரை, ஒரு பிபி, இதை மாதிரி உள்ள ஆளுங்களால் இருக்க முடியாது. வெயிலில் இருக்க முடியாது, ரொம்ப நாள் நிற்க முடியாது, ரொம்ப நாள் இது பண்ண முடியாது. அப்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ப்ரெஷரைஸாக பிடிச்சி தள்ளி விட்றான்னு வச்சுங்க, இளைஞர்கள் தப்பிச்சிருவாங்க. கர்ப்பிணிகள், பெரிய வயதுள்ள தாய்மார்கள், வயதான முதியவர்கள் வாய்ப்பில்லை. கீழே விழுந்தால் டப்புன்னு போயிடும்.
அதான் நந்தனா சொல்லுவார், பூடை பூக்கள் மாரி போயிரும் உயிரும்பர். பூடை பூக்கள் மாரி 38 உயிர் பறந்துருச்சு. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு நிர்கதியாக இருக்குது. இவங்க பணம் தருவாங்க, அவங்க பணம் தருவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி அதெல்லாம் தரட்டும், உயிர் போயிடுச்சு. போற்றி பாராட்டி வளர்த்த உயிர் போயிடுச்சு. இதை நீங்க தானே உணரணும். வண்டி கரெக்டா இந்த இடத்துல வரும்போது நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு. வண்டி இங்க நிக்கும் போது விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாமே என்ன காரணம்னா, மதியானம் 12 மணில இருந்து நிக்கிறாங்க. யாருக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. வந்தது 7 மணிக்குங்களா, அது ஒரு காரணம். ஏன்னா அவங்களே தப்பு சொல்ல முடியாது. நீங்க அங்க இருந்து வரதுக்கு இங்க வரதுக்கே பாத்தீங்கன்னா 2 hours ஆச்சு. அங்க இருந்து இங்க வரதுக்கு 2 hours ஆச்சு. அதனால அதுவும் தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் தண்ணி எதுவுமே இல்லாதனால மூச்சு திணறல் ஆயிடுச்சு. எல்லாம் நிக்கிற இடத்துல அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. நான் இப்போ ஒரு 15 லேடிஸ் நான் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டேன். அப்படின்னு பாத்துங்க, நிக்கிற இடத்துல எல்லாமே மயக்கி போட்டு விழுகுறாங்க. என்னன்னா இந்த இடத்த போட்டு விழுந்ததுன்றது எல்லா கூட்டங்களையும் நானே பார்த்தேன். கரூர்ல பார்த்தேன், இதுல பார்த்தேன், நாமக்கல்ல பார்த்தேன், நிறைய இடத்துல பார்த்தேன். ஏன் உயிர் இருந்தாங்க அவங்க மேல ஏன் நடந்தது? அதாங்க சார், என்னன்னா இப்ப நம்ம நின்றுட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டோம்னு வைங்களா, நம்ம நிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி போயிருவாங்க. என்னன்னா சார், நீங்க கீழே என்ன இருக்குன்னு பார்க்க முடியல, அவ்வளவு கூட்டம். என் கையை தூக்குனது கையை கீழே வைக்க முடியல, அவ்வளவு கூட்டம். உங்களுக்கு ரொம்ப கூட்டம். குழந்தை நான் தெரியாம எங்க வீட்டுல எல்லாம் என்னாச்சு ஏதாச்சும் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பிளஸ் ஆமா, பிளஸ் பாத்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் ஆயிருச்சு. மொபைல் டவர் சுத்தமா இல்ல, டவரே இல்ல, சுத்தமா டவர் இல்ல. 5 மணில இருந்து டவர் இல்ல. எந்த ஒரு போனும் சார். அப்ப என்னன்னா கரண்ட் இல்ல. கரண்ட் இருந்துச்சு, என்ன பண்ணாங்கன்னா இந்த இது எல்லாமே புடுங்கிட்டாங்க. கூட்டத்துல இந்த இதெல்லாமே புடுங்கிருச்சு. ஆளாளுக்கு மேல ஏறுறாங்க, இதெல்லாம் புடுங்கிட்டாங்க. இங்க ஸ்பீக்கர் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஸ்பீக்கர் மேல 10 பேர் ஏறினாங்க சார். இந்த ஸ்பீக்கர் மேல 10 பேர் ஏறினாங்க. எனக்கு பயம், அந்த ஸ்பீக்கர்ல இருந்து யாரும் கீழே வந்துட்டாங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் மேல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது ஒரு இது தள்ளுமுள்ளு. என்னன்னாங்க சார், இந்த இடம் செலக்ஷன் பண்ணது வந்து தப்பு. இந்த இடத்துல சொல்லும் போது வேண்டாம், எனக்கு இந்த இடம் வேண்டாம், நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். பர்மிஷன் கொடுத்தாங்களே இந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லியிருக்கணும். அது ஒண்ணு இல்ல. சனிக்கிழமை கூட விடுங்க சார். இந்த இடத்துல சொல்லும் போது இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஓகே இந்த இடம் வேணும் அப்படின்னு சொன்னதும் தப்பு. இந்த டிவைடர் பாருங்க சார், அந்த டிவைடர் 1 வே டிவைடர், அந்த டிவைடரே எடுத்துருக்கலாம். டிவைடர் எடுத்திருந்தா பரவாயில்ல. அந்த டிவைடருக்குள்ள கூட்டம் வர அந்த டிவைடர்ல பாத்தீங்கன்னா கல் இருக்குதுன்னு தெரியாம அந்தாண்டு வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா நான் அங்க நின்றுட்டு இருந்தேன். ஆமா, அது பெரிய கல், அதுல உங்க தள்ளவும் முடியாது. அதுல இருந்து கீழே விழுந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாமே கீழே விழுந்தாங்க. அப்ப அங்க இருந்தா நான் இங்க வந்தேன். இங்க வந்தா இந்தாண்டு ஒரு 50 பேர் படுத்திருக்காங்க. அவங்க இந்த ஏரியாங்கனால பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வழி தெரியும், எப்படி போகணும்னு தெரியும், என்ன வழியா போகணும்னு தெரியும். வீடு இதுதான் அவங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னா வெளியில இருந்து வந்தவங்க தான் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு எந்தாட போகணும் அப்படின்னு தெரியல. சென்ற இடமெல்லாம் அவருக்கு நல்லா கூட்டம் வந்துட்டே இருக்குது, பாக்குறீங்க. இந்த கூட்டத்தில் நம்மளால ஸ்டெயின் பண்ண முடியுமா? வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்க தான் அதை யோசனை பண்ணணும். இப்போ ஐயோ அம்மான்னு அலற சத்தம் கேட்டால் நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த அலறலை குறைக்கணும்னா நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது இது தகுமா தகாதா நீங்க தானே யோசனை பண்ணணும். இளைஞர்களை பத்தி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த இள ரத்தம், தண்ணியை குடிச்சா கூட ரத்தமா மாறும். வெறும் தண்ணி குடிச்சா ரத்தமா மாறும். வாட்டர் ரொம்ப முக்கியம். தண்ணி பற்றாக்குறை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மயக்கம், ஆட்டோமேட்டிக்காக சாவும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நீங்கள் யாரையும் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை, காவல்துறையை குறை சொல்கிறதுலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க எவ்வளோ பேரை இது பண்ணுவாங்க? இப்போ பாருங்கள், விஜய் சார் ஃபோனில் பேசுகிறாரு, ஆம்புலன்ஸ் போ, வழி விடுனா வழி விடுறாங்க. போலீஸ் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா? அப்படியே போலீஸே சொன்னாலும் இத்தனை லட்சம் பேரை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னைக்கு உயிரிழப்பு நடந்துருச்சு இல்லையா, எதை வச்சு ஈடுகட்ட முடியும்? யாராலையும் ஈடுகட்ட முடியாது. குழந்தையா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், தாய் தகப்பெல்லாம் என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இது தகுமா தகாதா நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். எதை எட்ட பார்க்கணும். இன்னொன்னு சொல்கிறேன்,
பெரிய பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. இப்போ திருச்செந்தூர் வச்சுங்க, இது வச்சுங்க, இதை மாதிரி இடத்துலையும் 10 லட்சம் பேர் அரைஞ்சகமாக இருக்காங்கன்னா நம்மளால் உள்ளே போக முடியாதுன்னா வெளியிலேருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிடுங்க. கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம், கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம். அது மாதிரி கும்பிடுங்க. எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கேருந்து விளைகிறங்க. ஏன்னா நமக்கே தெரியும் இதில் போனால் நம்மளால் முடியாதுன்னு. மனசு சொன்னாலும் கேட்குறதில்ல. போய் தான் பார்ப்போமே, போய் தான் பார்ப்போமே அப்படின்னா இதுதான் வருது, மரணம் தான் வருது. இந்த மரணத்திலேருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அதனால் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறதோடு இல்லை, உங்களுடைய சுய புத்தி, சுய அறிவு, சுய மூளை மூலம் நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கணும். 38 உயிர் போயிடுச்சு. இளைஞர்கள், பெண்கள் எல்லாத்தையும் காட்டுறோம். அதில் 2 வயது குழந்தை, அது என்ன பாவம் செஞ்சது? பெத்த தகப்பன் தாய்க்கு தெரிய வேணாமா? எத்தனை பார்க்குறோம். வாளியில், தண்ணி தொட்டி வாளியில் இருக்கிற வாளியில் விழுந்து செத்து போகுது குழந்தைங்க. அந்த அளவு அசால்ட். உள்ள சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த துணி துவைக்கிற வாளியில் தண்ணி இருந்திருக்கு, அதுக்குள்ளே விழுந்து செத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துட்டும் திரும்பியும் பரவாயில்ல நான் அங்கே தான் போவேன். 2 வயது குழந்தை கேட்குதா அவங்கள? ஐயா அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாழ்ந்து வளர்ந்து சாதிக்க வேண்டிய பல இளைஞர்கள் அதேமாரி பெண்களில் இளைஞர்கள்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் சாதிக்க வேண்டியவங்க. அநியாயமாக பலி கொடுத்துட்டீங்களே இன்னைக்கு. செத்ததுக்கப்புறம் அவர் குற்றம், இவர் குற்றம், இவர் குற்றம், அவர் குற்றம், குற்றத்தை அடிக்கிட்டே போகலாம். உயிர் போயிடுச்சே, உயிர் போயாச்சு. அதனால் எதிர்வரும் காலங்களில் மக்களே நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். புரியுதா? அவங்க ப்ரிப்பரேஷன் இருக்கோ இல்லையோ, ப்ரிப்பரேஷன் வைக்கலாம், வைக்காமல் போகலாம், அது பிரச்சனை இல்லை. புரியுதா? அவங்க நிகழ்ச்சி திட்டத்தை அவங்க நிறைவேற்ற அவங்க வந்துடுவாங்க. உங்கள் நிகழ்ச்சி திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்வரும் காலங்களில் இதேமாரி ஒரு துக்க நிகழ்வு இந்தியாவே பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்தியாவே பேசுகிற அளவுக்கு ஆயிட்டு. உயிரியா, உயிர் போயிடுச்சுன்னா வருமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உயிர் எடுக்கிறதுக்கு ஒன்று கடவுள், அடுத்தது நீதிபதி. 2 பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஒன்று கடவுள், அடுத்தது நீதிபதி. அநியாயமாக இப்படி உயிரை பலி கொடுத்துட்டீங்களே, என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. இனி வரும் எதிர்காலங்களில் இதேமாரி நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துங்க. இது தகுமா தகாதா அப்படிங்கிறத நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது யோசனை பண்ணிட்டு போங்க. முடியலையா டிவியில் பாருங்கள். நேரில் பார்த்தா மட்டும் வந்துடுதா, கண்ணோட வருதா? ஒன்றும் இல்லைல்ல, டிவியில் பாருங்கள். இன்னும் நல்லா ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு ஃபேனை போட்டு ஃபேனுக்கு கீழே உட்காந்து ஜாலியாக டிவியிலே பார்க்கலாம். அவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுறத கேட்கலாம், அங்கேயே கேட்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறுறாங்க. அந்த கூரையில் சாதாரண தகர கூரையா, அதில் ஏறுனா எப்படி தகரம் நிற்குமா? ஆர்வக்கோளால் ஏறிதான் கீழே விழுந்து எல்லாம் காலு கை எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ரத்தம், மரம், அந்த மரத்தோடைய கிளை எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஏதாவது தெரியுமா? படபடன்னு ஏறினா படபடன்னு கீழே விழ வேண்டியதான். அதுவும் கரண்ட்டு கம்பத்தெல்லாம் ஏறவே கூடாது. இந்த ஹெச்டி லைன் போது பாருங்கள், அதுலேருந்து 5 மீட்டர் வரைக்கும் அதுக்கு பவர் இருக்கும். இங்கே ஒயர் அங்கே தான் இருக்கும். இங்கே கொடுத்தீங்கன்னா சடக்குன்னு மேலே இழுத்துக்கும் கரண்ட்டு. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நீங்கள் தான் உணரணும். அதை ஹெச்டி லைன் மேலே போகுதுன்னா கீழே 5 மீட்டர் 6 மீட்டர் வரைக்கும் அதனுடைய பவர் இருக்கும். கையை லேசாக கண்ண டடக்குன்னு உயிர் போயிடும். அதனால் எதிர்வரும் காலங்களில் நீங்கள் தான் தகுதியானது எது, தகுதியற்றது எதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் தான் அந்த கூட்டத்துக்கு போகணும். அது எந்த விசேஷமாக இருக்கட்டும். ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுறான்னா அந்த இடத்துக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணி போகணும். அப்போ தான் இதேமாரி தவறான நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே நேயர்களே, மனது ரொம்ப வேதனையாக இருக்குது. அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்த இடத்துல ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக டக்குன்னு மாறிடுச்சு. ஜஸ்ட் எ செகண்டில் மாறி போச்சு. அதனால் இனிமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான்
எங்களுடைய வேண்டுகோள். ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.